வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக பூரண அச்சு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இந்த கொழுக்கட்டை விரிசல் இல்லாமல் 10 மணி நேரம் ஆனாலும் இதே சாஃப்ட்னஸோடு இருக்கிறதுக்கு சில டிப்ஸுகளோடு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இந்த கொழுக்கட்டை செய்ய வரும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப்பு அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்க்கும் போது கொழுக்கட்டையோட மேல் மாவு விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எந்த அரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வறுத்து விட்டு செய்யுங்க, நல்ல சாஃப்டாக வரும். இந்த மாவை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம மாவை டச் பண்ணும்போது நல்லா சூடாக இருக்கணும். அந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவுகளை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது இருக்கட்டுங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம 1 கப்பு அரிசி மாவு எடுத்தோம்ல, அதுக்கு 1.25 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு சேர்த்தோம், பிறகு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணி கூட கொஞ்சமாக கல் உப்பை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது போல் நெய் சேர்க்கும்போது மாவு நல்லா விரிசல் இல்லாமல் சாஃப்டாக இருக்குங்க. நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், இது போல் நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்கணும். இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்குறோம்ல, அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்துக்கணும். இது போல் ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாக இருக்குல்ல, கை சுட்டுடும். அதனால தான் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவு தெரியுங்க. தண்ணியை அதிகமாக சேர்த்துட்டோன்னா மாவு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், கொழுக்கட்டை பிடிக்க வராது, மாவு ஒட்டும். அதனால தாங்க. சில அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி தேவைப்படும், சில அரிசி மாவுக்கு 1.25 கப்பு தண்ணி தேவைப்படுங்க. அதனால் தண்ணியை தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு இது போல் நல்லா சுழட்டி விட வரணும். இந்த பக்குவத்தில் இதை அப்படியே மூடி போட்டு 3 to 4 நிமிஷத்துக்கு விட்டுடலாங்க. அப்போ தான் இந்த ஹீட்லேயே மாவு நல்லா வேகும், அச்சில் ஒட்டாமல் வருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது போல் நம்ம டச் பண்ணும் போதே தெரியுங்க, நல்ல மாவு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இதனுடைய பக்குவம் பூரி மாவுக்கு மாவு பசிவோல்ல, அந்த பக்குவம் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த பாத்திரத்தில் இது போல் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது இருக்கட்டுங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் மெல்ட்டான பிறகு 5 முந்திரி பருப்புகள், 5 பாதாம் பருப்புகளை நல்லா பொடிசாக இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்யில் வறுத்து விட்டுக்கலாங்க. இதுக்கு பதிலாக வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த பருப்புகள் சேர்ப்பது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், இது போல் லைட்டாக வறுபட்ட பிறகு இது கூட 1 கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா நெய்யிலே 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வருங்க, அதுவரை நம்ம நல்லா வறுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பூரணம் செய்கிறோம். இது போல் நட்ஸுகளை சேர்த்து இந்த தேங்காய் பூரணம் செய்திங்கன்னா கொழுக்கட்டைகளை கடித்து சாப்பிடும் போது இடையில கடிபடும்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த தேங்காவுடைய ஈரத்தன்மை முழுமையாக போயிடுச்சு. இந்த பக்குவத்தில் 1 கப்பு அளவுக்கு பொடித்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற வெல்லத்தில் தூசு மண்ணெல்லாம் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் தூசு மண் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த வெல்லத்தில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் இந்த பக்குவத்தில் ஃபில்டரில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணியை அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பூரணம் ரெடியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நம்ம இன்றைக்கி டைரெக்டாக சேர்த்துட்டோம், அதனால் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகும்போது ஈஸியாகவே நமக்கு மிக்ஸ் ஆகிடுங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவை கூடுதலாக தெரியறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்த பிறகு 1 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு, மாவும் ரெடியாக இருக்குங்க. இப்போ இது போல் அச்சு எடுத்துட்டு இதில்
ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆயில் சேர்க்கும் போது தான் கொழுக்கட்டையை எடுக்கும் போது விரிசல் இல்லாமல் கரெக்டாக வருங்க. இது போல் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவுலேருந்து கம்மியான குவான்டிட்டியாக இது போல் எடுத்து நல்லா நம்ம உருட்டிக்கலாம். அச்சை இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த உருண்டைகளை இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. எக்ஸ்ட்ராஸ் மாவை எடுத்துடலாம். இப்போ ஒரு விரலை வைத்து இந்த அச்சு இருக்குல்ல அதே ஷேப்பில் மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். நடுவில் பூரணம் வைக்கிறதுக்கு லைட்டாக நம்ம இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வைத்தோம்ல பூரணம், அதிலிருந்து கம்மி குவான்டிட்டியாக எடுத்து இது போல் வச்சுக்கலாம். அதிகமாக வைக்க வேணாங்க, தேவைக்கேற்ப வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்பட்ட மாவு இன்னும் கொஞ்சம் கூட இது போல் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா நம்ம அழுத்தி விட்டுக்கணும். இப்போ பொறுமையாக நம்ம ஓப்பன் பண்ணணுங்க. பாருங்கள், அச்சில் கொஞ்சம் கூட ஒட்டலைல்ல, சூப்பராக நமக்கு வந்திருக்குது. பாருங்கள், இதில் மாவில் கொஞ்சம் கூட விரிசலும் இல்லை. முக்கியமாக நீங்கள் மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவை விட இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். அதே போல் மாவு பாத்திரத்துலேயும் கையிலையும் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க. அப்போ தான் உங்களுக்கு இது போல் விரிசல் இல்லாமல் ஒட்டாமல் வருங்க. இப்போ இதை அப்படியே நம்ம எந்த பிளேட்டில் அவிக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் ரெடி பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே ரெடி பண்ணி இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இது பார்க்குறதுக்கு இன்னுமுமே லுக்காக இருக்கிறதுக்காக இது மேலே குங்குமப்பூவின் ஒரு இதழ்களை மட்டும் இது போல் டெக்கரேட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குங்க. இது போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்குறோம். இப்போ இது மேலே இந்த கொழுக்கட்டை பிளேட்டை வச்சுக்கலாங்க. நம்ம இட்லி அவிப்போல அதே மாதிரி தான். இப்போ மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுங்க, அதை பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த குங்குமப்பூவுடைய கலர் எல்லாம் நல்லாவே இறங்கி பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருக்குல்ல. அதே போல் வாழலையோட நிறம் நல்லா மாறி இருக்குது. அதனால் கொழுக்கட்டைகளுமே நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இது நல்லா சூடாக இருக்கும், அதனால் கிடிக்கால நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறின பிறகு இது அப்படியே இது போல் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க. நமக்கு நல்ல சூப்பரான சாஃப்ட் அண்ட் டேஸ்டான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் கொடுத்துருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இந்த பூரண கொழுக்கட்டையை செய்து சாமிக்கு படைச்சிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இதுபோல் இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி தேவையான வீடியோக்கள் பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.